Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra unit exercise 3 18th sum. If cos theta into cos theta minus sin theta cos theta plus sin theta into x cos theta minus cos theta x is equal to I2 find x சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, let me order கரெக்டாக எழுதிக்கிறேன் பாருங்க. cos theta into cos theta sin theta. ஸோ இந்த மாதிரி sin theta cos theta அந்த மாதிரி trigonometry ratios சொல்லுவாங்க. நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் சைன் டீட்டா எக்ஸு மைனஸ் காஸ் டீட்டா தனியாக இருக்குது. ஸோ காஸ் டீட்டா எக்ஸு திஸ் இஸ் ஈக்குவல் டு I2. what do you mean by I2? 1001 இதுதான். அதாவது இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1 0. ஸோ 1 minus 0 ஆன்சர் 1. ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ் வருது மாதிரி யூனிட் மேட்ரிக்ஸ் I2 என்பது. ஸோ இதுதான் உங்களுக்கு I2. ஓன்னு கொடுத்துட்டா மொத்தமாக 0ன்னு அர்த்தம். ஸோ 0 மேட்ரிக்ஸ் அதுதான் ஓ. இது யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அல்லது யூனிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஐன்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணணும். யூ நீட் டு கெட் த காஸ் ஸ்கொயர் காஸ் டீட்டா இன்சைடு. ஸோ காசை உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணியிருங்க. அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது உங்களுக்கு சைன்ஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஏன்னா காஸ் டீட்டா தானே உள்ளே போகுது, சைனுக்கு உள்ள மேலே இப்படி தான் வரும். அடுத்தது மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. அடுத்தது காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் உள்ள அப்போ எக்ஸ் சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. தென் அடுத்தது காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஸோ திஸ் டீட்டா தான். தென் சைன் டீட்டா எக்ஸ், அதாவது எக்ஸ் சைன் டீட்டா அதுக்குள்ள ஒரு பாருங்கள். சைன் டீட்டாவில் கொண்டு போயாச்சு. இஸ் ஈக்குவல் டு 1001 யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. யூ நீட் டு ஈக்குவேட் திஸ். ஸோ ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இப்படி தானே இருக்குது. அடுத்தது எக்ஸ் தான் தேவை. யூனிட் வைத எஃப்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது நான் என்னால் உங்களுக்கு அந்த ஃபுல் மேட்ரிக்ஸை எப்படி வரும்னு பாருங்க. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் டீட்டா. தென் அடுத்தது மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. இந்த சைடு என்ன காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஸோ சைன் டீட்டா காஸ் டீட்டா ஒன்று தான், காஸ் டீட்டா சைன் டீட்டா ஒன்று தான். தென் அடுத்தது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் டீட்டா. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீட்டா. இது என்ன கொடுத்துருக்காங்க 1001. இப்போ எது தேவை எக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் டீட்டா சைன்ஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ நீட் டு டேக் த கிராஸ் அங்கே காட்டு அங்கே சொல்லியிருக்காங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கான ஃபார்முலா தெரியும். தட் இஸ் சைன் ஸ்கொயர். அதை நம்ம படிச்சிருப்போம் 9th ஸ்டாண்டர்டில். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்ன நடக்கும்? அப்போ யூ நீட் டு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் இது உங்களுக்கு தெரியும் அந்த ஐடென்டிட்டி. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாட்டிலாம் கூட. ஸோ யூ நீட் டு வேல்யூ ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த செகண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரும். இப்போ இதுக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் மேலே என்ன போட்டுக்கலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டுக்கோங்க. அப்போது எக்ஸ் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அந்த சைன் டீட்டா அந்த ரைட் ஹேண்ட் சைட் போகும். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டாவை சைன் டீட்டான்னு வரும். ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர் டீட்டா ஆக்சுவலாக சைன் டீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் இருக்க மாதிரி. ஸோ ஒரு சைன் டீட்டா ஒரு ஸ்கொயருங்க ஆன்சர் ஆகும். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? சைன் டீட்டா. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.